ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி 17. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மலர் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்வதை பார்த்தபடியே அம்மாவின் அழைப்பை ஏற்ற ரிஷி, சொல்லுங்கம்மா என்றான். ரிஷி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லதான் கூப்பிட்டேன். என்னம்மா? அந்த மலர் இருக்கால, அவ சென்னையில தான் வேலை பாக்குறாளாம். யாருமா சொன்னா? பக்கத்து வீட்டு பரமேஸ்வரி மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நானும் பக்கத்து வீட்டு அஞ்சலையும் ஹாஸ்பிட்டல்ல பாக்க போயிருந்தோம். அங்க மலருடைய பாட்டி அட்மிட் ஆகி இருக்காங்க. மலருடைய பெரியப்பாவும் பெரியம்மாவும் அங்க ஓரமா நின்னு பேசிட்டு இருக்கத ரொம்ப தற்செயலா நான் கேட்டேன். அவங்க என்ன பாக்கல, அவங்க கண்ணு ரசிக்காம நானும் நழுவிட்டேன். அந்த மலர் உன்னை பார்த்தா இடிச்சுக்கிட்டே வருவா. அவகிட்ட மயங்கிடாத, இப்பவே சொல்லிட்டேன். நீ வேண்டாம் மனைவின்னு சொல்லி அவளை மன்னிச்சிடலாம், ஆனா என்னால அவளை மன்னிக்க முடியாது. புரியுதா? ரிஷி பதில் ஒன்றும் கூறவில்லை. என்னடா பேச்சையை காணோம்? நீ அவளை அங்க பாத்தியா? ஆமாம்மா. சொல்லவே இல்ல. அவ வந்து பேசினாளா? இல்ல. என்னைக்கு பார்த்த? ஒரு மாசம் முன்னாடி பார்த்தேன். அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொல்லல? உங்களுக்கு மலருடைய பேரை கேட்டாலே பிடிக்கலையே. அப்புறம் எப்படி சொல்றீங்க? எப்படிடா பிடிக்கும்? சரிம்மா, அத பத்தி பேச வேண்டாம், விட்டுடுவோம். நான் விட்டுடுறேன், அதே மாதிரி நீயும் அந்த மலரை விட்டுடு. துர்கா பாவண்டா. அம்மா பிளீஸ், இத பத்தி பேச வேண்டாமே. சரிடா, தெரியும்ல, அடுத்த மாசம் மாமா குடும்பம் திருநெல்வேலி வருது. மாமா கிட்டயும் சரி, துர்கா, அத்தை, அர்ஜுன் எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசு. என்கிட்ட பேசுற மாதிரி பேசாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரி, சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன். சரிப்பா, நீ தூங்கு. சரிம்மா. அழைப்பை துண்டித்தவன் மலரின் அறையை நோக்கி வந்தான். அவளது வேதனை என்னவென்று அவனுக்கு தெரியாதா என்ன? கதவை தட்ட கையை உயர்த்தினான். ஆனால் அம்மாவின் வார்த்தைகள் அவனை தடுக்கிறது. என்ன செய்வான்? இழுத்து கொண்ட கையை அப்படியே சுருட்டி சுவரில் ஓங்கி 4-5 குத்து குத்தியவன் திரும்பி தன் அறைக்கு வந்து படுத்து விட்டான். ஆனால் விடியும் வரை உறக்கத்தை துளைத்து தவித்துக் கொண்டிருந்தான். விடிந்த பிறகு தன் சோர்வை போக்க வெறுமனே விழிகளை மூடி படுத்து கிடந்தவனின் அருகில் தீயோடு வந்தாள் மலர். காலை உணவையும் மதிய உணவையும் அவளை தயாரித்து விடுவது என்ற முடிவோடுதான் காலையை எழுந்து விட்டாள். விழி மூடி படுத்திருப்பவனை கண்டவளுக்கு வியப்பு. எனக்கு ஆபீஸ் இல்லையா, இப்படி தூங்குறாரு? டீயை டீப்பூ மீது வைத்தவள் நனைந்த தலைமுடியை முன்னால் எடுத்து நுனியில் சொட்டும் நீரை அவன் முகத்தில் குடைந்தாள். சட்டென்று விழித்தவன் புன்னகையோடு நிற்கும் மலரை கண்டான். குட் மார்னிங். குட் மார்னிங். டைம் எவ்வளவு ஆகுது? 8 மணி ஆக போகுது. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? இப்ப ரெடியானதான் சரியான நேரத்துக்கு ஆபீஸ் போக முடியும். கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தீங்க. டயர்டா இருக்கீங்க போலன்னு அப்படியே திரும்பி போயிட்டேன். இப்ப வந்தா இப்பவும் தூங்கிட்டு இருக்கீங்க. டீ வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. அவள் திரும்பி செல்ல முயல அவளை எட்டி பிடித்தவன் அப்படியே இழுத்து படுக்கையில் சாய்த்தான். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளால் அவள் விழிகளை நம்பவும் முடியவில்லை. கையை லேசாக கிள்ளை பார்த்தாள். வலிக்கிறது என்றாள். என்னாச்சு? நடக்கிறது கனவா இல்ல? அவள் வார்த்தைகளை முடிக்கும் முன் குனிந்து அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டவன், கனவில்ல, உண்மைதான். நைட் ஃபுல்லா தூங்கல, உன் நினைவாவே இருந்தது. இப்படியே ஆபீஸ் போனா எந்த வேலையும் ஓடாது. நீ எனக்கு வேணும் மலர். நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை வேண்டான்னு என்னால தூக்கி எறிய முடியாது. அது உன்னை பக்கத்திலேயே வச்சுட்டு சத்தியமா முடியாது. இன்னைக்கு நான் ஆபீஸ் போல, லீவ் போட போறேன். நீ லீவ் போட்டுடு. கண்டிப்பா. இப்போது அவன் இதழ்கள் அவள் உடலோடு பேச ஆரம்பித்தது. மது உண்ட வண்டாகி போனவளின் அழகை தன் இளமை பசிக்கு தீனியாக்கியவன் அவள் பசிக்கும் விருந்தானான். தங்களை மறந்து, பசியை மறந்து இருவரும் அந்த அறைக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் அணைத்தபடியே பேசி மகிழ்ந்தும் பாசத்தையும் காதலையும் பகிர்ந்து நேரத்தை கொல்ல மதியம் தாண்டி விட்டது. ரிஷியின் மார்பில் சாய்ந்து கிடக்கும் மலரின் கூந்தலை வருடும் அவன் கரத்தை பிடித்தவள் விரல்களை கவ்வ சட்டென்று கையை இழுத்து கொண்டான். ஏய், என்ன பண்ற? பசிக்குது ரிஷி. கொஞ்சலும் கெஞ்சலுமாக அவள் கூற, பசிக்குதா? இரு, ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன். அவளை ஒரு கரத்தால் அணைத்தபடியே மறு கரத்தால் செல்போனை எடுத்தான். ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம், எல்லாம் நான் சமைச்சிட்டேன். அப்படியா? அப்ப சரி, சாப்பிடலாம். அவளை தன் அணைப்பில் இருந்து விடுவித்தவன் எழுந்து கொண்டான். அவள் சென்று உணவை எடுத்து வைக்க இருவரும் மாறி மாறி ஊட்டியபடியே உணவை முடித்துக் கொண்டனர். நீண்ட நாட்களுக்கு பின் இணைந்த காதல் அல்லவா,
எல்லைகளை கடந்து அடங்கா ஆசைகளோடு பகலையும் இரவாக்கி மகிழ்ந்தது. மறுநாளிலிருந்து மலரை ரிஷிதான் அலுவலகம் கொண்டு செல்வதும் அழைத்து வருவதுமாக இருந்தான். வழக்கமாக வெள்ளி திருநெல்வேலி புறப்படும் ரிஷி அம்மாவை அழைத்து, அம்மா ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என்னால இந்த வாரம் வர முடியாது என்று கூறிவிட்டான். அடுத்தடுத்த வாரங்களிலும் மலரோடு செலவிட்டவன் வீட்டிற்கு செல்லவில்லை. இப்படியே 1 மாதம் ஓடிவிட்டது. இனியும் வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துவிடும். அது கூட பரவாயில்லை, அவனை காண வேண்டும் என்று சென்னைக்கு வந்துவிட்டால் மாட்டிக்கொள்வோம் அல்லவா? மலர், இந்த வாரம் கண்டிப்பா திருநெல்வேலி போயே ஆகணும், இல்லைன்னா மாட்டிப்போம். ஓகே, போலாம். நானும் பாட்டியை பார்க்கணும். நானும் உங்க கூட வரேன். நீ வராட்டி உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு நான் எப்படி போறதா? நிம்மதியா போயிட்டு வர முடியுமா? சரி, இன்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காட்டி பஸ்ல போயிட்டு வந்துடலாம். ஓகே என்றவன் செல்போனை எடுத்து உடனே டிக்கெட் புக் செய்தான். ட்ரெயின் டிக்கெட் கிடைத்து விட்டது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:20க்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். ஆபீஸ்ல இருந்து ஒரு 1 hour முன்னாடியே இறங்கிடலாம். அப்பதான் ரெடி ஆகி கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும். ஓகே ஓகே, டைம் ஆகுது, சீக்கிரமா ரெடி ஆயிடு. அவன் வேக வேகமாக தயாராக அவளும் தயாராகி விட்டாள். இருவரும் அலுவலகம் கிளம்பி விட்டனர். இன்னும் 1 வாரம் அப்படியே ஓடிவிட்டது. இன்று வெள்ளி மாலை 1 மணி நேரம் முன்னதாகவே அலுவலகத்தில் இருந்து வந்துவிட்டவர்கள் அறக்க பறக்க தயாராகி ரயில் நிலையத்திற்கு கிளம்பி விட்டனர். பாபநாசம் வரை வந்து அவளை அவளது வீட்டில் விட்டுவிட்டுதான் திரும்பி திருநெல்வேலி வந்தான் ரிஷி. மலரை கண்டதும் வீட்டாருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவளது அழகு இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அவள் முகத்தில் ஒரு பொலிவு, அது அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பாட்டியோடுதான் அவள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள். பாட்டியோடு அவள் வீட்டு வாசலில் அமர்ந்திருக்க அவளது விழிகள் வீட்டு வாசலில் நிற்கும் மாமரத்தையே அடிக்கடி பார்த்தது. பாட்டியின் மடியில் தலை சாய்த்து அமர்ந்திருக்கும் மலரின் கூந்தலை வருடியபடியே அதை கவனித்த பாட்டி, மலர், உன்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுதே என்றார். மாற்றமா? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி மரகதம்? என்ன மாற்றம்னு சொல்லு. அவள் கூந்தலை இன்னும் இதமாக வருடிய பாட்டி, முன்னாடி பசலை நோய் இருக்குதுல்ல, பசலை நோய், அது பாதிச்ச மாதிரி இருப்ப. அது பாதிச்ச மாதிரி என்ன? அதுதானே உன்னை பாதிச்சிருந்தது. பசலை நோய்னா தெரியும்ல? எனக்கும் தெரியும். தலைவனை பிரிந்து வாடும் தலைவிக்கு ஏற்படும் நோய், சரிதானே? ரொம்ப சரி. மேல சொல்லு மரகதம். இப்போ அதுக்கு மருந்து கிடைச்ச மாதிரி நல்ல அழகா பழப்பழன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கியே. எப்படி? என்கிட்ட கேட்டா? உன்கிட்டதான் கேட்க முடியும். சென்னையில ரிஷிய பாத்தியா? பேசுனியா? 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? ஆஹா, கிழவி கண்டுபிடிச்சிருச்சே. அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு தலையை உயர்த்தி பாட்டியை பார்த்தவள், அப்படி சேர்ந்துடணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு மரகதம். ஆனா எப்படி முடியும் சொல்லு? அவள் மீண்டும் வீட்டு வாசலில் நிற்கும் மாமரத்தை உற்று பார்த்தாள். அதென்ன, வந்த நேரத்திலிருந்து அந்த மாமரத்தையே உத்து உத்து பாக்குற? இல்ல, மாங்காய் எதுவும் இல்லையான்னு பார்த்தேன். மாங்காயா? பாட்டி அவளை சந்தேகமாக பார்த்தார். இப்பதான் சீசன் ஆரம்பமாகுது, 1-2 பிஞ்சு மட்டும் நிக்கிறத பார்த்தேன். உனக்கு வேணும்னா பறிச்சுக்க. பிஞ்சு நிக்குதா? அப்பா, நினைக்கும் போதே நாக்கில எச்சி ஊறுது என்றவள் ஓடி வந்து மாமரத்தின் அடியில் நின்று மாங்காயை தேடினாள். ஏனோ பாட்டியின் முகம் மாறி போனது. 2-3 மாங்காய் கண்ணில் சிக்க எட்டி அதை பறித்தவள் ஆசையாய் கடித்து தின்றபடியே பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்தாள். மாங்காவை பறிச்ச, அது கழுகி சாப்பிடணும்ன்ற அறிவு கூட இல்ல, அப்படியே சாப்பிடுற? பார்த்ததும் அப்படி ஆசையா இருந்தது, அதுதான் சாப்பிடுறேன். நம்ம வீட்டு மாங்காய் தானே, கழுகுனா என்ன கழுகாட்டி என்ன, நல்லா தொடச்சிட்டு தான் சாப்பிடுறேன். மீண்டும் பாட்டியின் மடியில் தலை சாய்த்து கொண்டாள் மலர். என்ன மலர், தலை வலிக்குதா இல்ல தலை சுத்துதா? ஆமா பாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, தலை வலிக்குது, லேசா தலை சுத்துற மாதிரி கூட இருக்குது. என்ன சொல்ற நீ? ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் வேண்டாம், அது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். மலர், நீ எப்ப தலைக்கு குளிச்ச? ஏன் மரகதம் கேக்குற? சும்மா சொல்லு. அடுத்த டேட் நெருங்கிடுச்சு. ரிஷியை நீ சென்னையில பாக்கவே இல்ல? தப்பா இருக்கே. பாட்டி முணுமுணுக்க, என்ன சொன்னீங்க பாட்டி? இல்ல, ஆபீஸ்ல எப்படி எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பழகுறாங்களா? சூப்பரா பழகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பாட்டி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருக்கமான பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏ கிழவி,
இந்த குசும்பு தானே ஆகாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இல்ல, எல்லாரும் ரொம்ப சகஜமா அன்பா பழகுவாங்க. சரி, ஆனாலும் கொஞ்சம் அதிகமா பாசம் காட்டுற யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ்? கிழவி, உன் பிரச்சனை என்ன? சும்மா கேட்ட சொல்லு. அப்படியெல்லாம் யாரும் இல்ல. சரி, நீ எப்ப ரிஷியோட போய் சேர போற? அவருக்கு எப்ப என்ன அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு தோணுதோ அப்போ. கூட்டிட்டு போகாட்டி என்ன பண்ணுவ? வேண்டாம், இப்படியே உன் பேத்தியாவே இருந்துட்டு போறேன். இப்படியே இருந்துட முடியுமா? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த ரிஷிக்கு போன் போட்டு நான் பேசவா? விவாகரத்து பண்ணிடுறியா அவன? வேற மாப்பிள்ள பாத்திரலாமா? தின்று கொண்டிருந்த மாங்காய் தொண்டையில் சிக்கி நின்றது. வேற மாப்பிள்ளையா? ஏ கிழவி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? கோபமாக கேட்டவள் சட்டென்று பாட்டியின் மடியில் இருந்து துள்ளி எழுந்தாள். உன்னை பார்க்க ஓடி வந்தேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். பாட்டி மாதிரியா பேசுற? யாரோ மாதிரி பேசுற. கோபமாக கூறிவிட்டு அவள் வேகமாக வீட்டிற்குள் ஏறி செல்ல அதை பார்த்தபடியே வெளியே எங்கோ சென்று விட்டு வந்த பெரியம்மா, என்னத்த மலர் ஏன் இப்படி கோபமா போறா? இல்லம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது சரியா இருக்குமான்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன், அதுக்குதான் கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. என்ன சந்தேகம் அத்த? மலர் சென்னையில தானே வேலை பாக்குறா, ரிஷியோட சேர்ந்து இருக்காளான்னு ஒரு சந்தேகம். ரிஷியோட சேர்ந்தா அவ அதை சொல்ல மாட்டாளா? எப்படி சொல்லுவா? மலர் மாமியார ஒரு நாள் நான் பார்த்தேன், பேசும்போது அப்படி ஒரு மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த பொம்பளை ரொம்ப மாறிட்டா. நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ அவங்க மாமா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களாமே, கல்யாணம் கூட பண்ணி வைக்க போறதா ஒரு செய்தி என் காதுலயும் வந்து விழுந்தது. அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சே. ரிஷியோட மனசு கூட மாறிடுச்சோ? தெரியல அத்த. சரி, அவையே இப்படி கோவிச்சுக்கிட்டு போறா? நீங்க அப்படி என்ன கேட்டீங்க? இல்ல, ரிஷியோட சேர்ந்து ஒன்னா இருக்காளான்னு கேட்டேன். இல்லன்னு சொல்லிட்டா. ஆனா அவ முகத்தை பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுதான், அவளுக்கு வேற ஏதாவது காதல் கீதல். என்னத்த இப்படி பேசுறீங்க? அதுவும் நம்ம மலரை பத்தி. அவ இப்பவும் ரிஷி நினைவிலேயே தான் இருக்கா. அவ கோவிச்சுக்கிட்டு போனது தப்பே இல்ல. பெரியம்மாவுக்கும் கோபம் வந்து விட்டது. ஆனா எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கே. பாட்டி முணுமுணுக்க, என்ன முணுமுணுக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் ஏதோ புலம்புறேன். புலம்புறதோட நிப்பாட்டிக்கங்க, அத மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. கோபமாக கூறிவிட்டு பெரியம்மாவும் வீட்டிற்குள் ஏறி சென்றார். ஆனால் மலரின் அறைக்கு வந்த பெரியம்மாவும் வாசலில் அப்படியே நின்று விட்டார். மாங்காயை கடித்து எவ்வளவு அழகாக தின்கிறாள். மலருக்கு மாங்காய் பிடிக்கும், ஆனால் மாங்காயை இப்படி அவள் தின்று அவர் பார்த்ததில்லை. அவர் மனதிலும் ஏதோ ஒரு சந்தேகம் தலை தூக்கியது. வாசல் வரை வந்தவர் தன்னை அவள் கவனிக்கவில்லை என்று கண்டதும் அப்படியே திரும்பி சென்று விட்டார். பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.